சோழவந்தானில் விவசாய வயல்வெளிகளுக்கு செல்லும் பொது பாதையை இரும்பு வேலி போட்டு அடைத்ததால் பரபரப்பு. பொதுமக்கள் அப்புறப்படுத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேட்டை பகுதி முல்லை பெரியாறு பாசனம் மூலம் அதிக அளவில் நெல் பயிரிடப்பட்டு வருகிறது. பேட்டை முதலாவது வார்டில் ரைஸ்மில் அருகில் உள்ள பொதுப்பதையை விவசாயிகள் பொதுமக்கள் சிலர் பயன்படுத்தி வந்தனர். இந்த பகுதியில் கால்நடை மேய்ச்சல் செல்லவும் குடியிருப்பு பகுதிக்கும் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் திடீரென பாதையை மறைத்து கம்பி வேலி அமைத்தாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட தனி நபரிடம் பொதுமக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பொது பாதையை மறித்து அமைக்கப்பட்ட இரும்பு கம்பி வேலியை அகற்றினர். இதனால் அந்த தனிநபர் சோழவந்தான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து போலீசார் இருதரப்பு நபர்களையும் தங்களிடம் உள்ள ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் தொடர்ந்து விசாரித்து முறைப்படி நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். வருவாய்த்துறையினர் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு இந்த பாதை பொது பாதை தானா அல்லது தனி நபருக்கு உரியதா என்பதை மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோழவந்தானில் பொது பாதையை தனி நபர் ஆக்கிரமித்து பின்பு பொதுமக்கள் அதை அப்புறப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. காவல்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நானும் சொல்லிட்டேன் பத்திரம் இருக்க சக்கரைன்னு கேட்டேன். என் பத்திரம் இல்லை லட்சுமி டாப்ல. நாங்க என்ன சொல்றோம், நான் 10 லட்சத்தை கொடுத்து 10 லட்சத்தை நான் வட்டிக்கு வாங்கி வட்டி எட்டினதே மிச்சம். திருப்பி அந்த காசை வாங்கிட்டேன். இப்படியே நாங்க எத்தனை நேரம் இப்படி அடையிறது? நாங்க ஆள் பேர் இல்லாதவங்க இப்படி எத்தனை நேரம் போய் தம்பி தம்பி நான் அவட போய் கெஞ்சிருது சொல்லுங்க. இதுக்கெல்லாம் யாருமே இல்ல. நான்லாம் அனாத வட்டி கட்டமுடியல. திருப்பி இந்த இடத்த போய் கேட்டதுக்கு இந்த பாதை இருக்கு, இந்த இதுல எங்க இடம் இருக்கு லட்சுமி, நீ ஒழுங்கு நீயே வந்து பேச வைக்கிற சங்கட்டம் அப்படின்னாப்புல. சரி இது என்னத்துக்கு என் அக்கா மைங்க பூரா நல்லது எடுத்து மாமன் மைங்க சண்டை ஓட்டு பேசுவது எல்லாம் இருக்காங்க. நம்ம ஏன் உழுகணும்னு நான் காசை கேட்டு வாங்கிட்டேன். அவனுக்கு 1 வருஷம் அந்த ஆள் காசை வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இது சொந்த இடம்தாக்கா, இது பாதைதாக்கா, நான் பாதை ஓட்டுத்தாரேன், நான் பாலம் போட்டு தரேன்னாப்புல. எதுக்குப்பா நான் கிடக்குற இடைக்கு அப்படி இந்த காசை கெஞ்சி கதறி 10 மாசமா தல்லாக போய் அலைஞ்சு இந்த காசை வாங்குறால போறமே தடுத்து அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா இதே உண்மை, வேற எதுவும் கிடையாது. இதே இந்த வாழை வந்து இது பொது வைக்கா, இது சாக்கடை. அது இப்போ இல்லை, சாக்கடை ஊரை இப்போ அங்கிட்டு கட்டிட்டாங்க. இது வந்து நடவாதை 20 அடி வரணும். நடவாதை 20 அடி வரணும். இதில் இருக்கிறதே 10 அடி தான் இருக்குது. 25 அடி. ஆமாம் சொன்னா இந்த பக்கம் 25 அடி. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இங்கே நான் இப்போ எனக்கு வயசு 55 வயசு ஆக போகுது. இங்கே என்ன நடக்குது எல்லா வாரமும் எனக்கு தெரியும். இது என்னாச்சு இப்போ வந்திருக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் ஒரு வீட்டில் வந்து வந்தவங்க. இதுவே உண்மை, வேற எந்த பொய்யும் கிடையாது. கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து பொது ரோடு, இது ரோடு இங்கிட்டு ரோடு. இதுக்கு முன்னாடி இவங்க பிளாட்டு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் இந்த பாதை சேர்ந்துருச்சுன்னா இந்த ரோட்லேருந்து அங்கிட்டு போகிற வாய்க்காட்டுக்கு போகணும். பாதை பாருங்கள் வாய்க்காடை. இந்த வாய்க்காட்டு போக 300 ஏக்கர் இங்கிட்ட வாய்க்காட்டு போகணும். இங்கிட்ட போகிற விவசாய இடம். இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் வாய்க்காட்டுக்கு நாங்கள் கண்டுக்கு குப்பை இருக்குது, வாய்க்காட்டுக்கு வேலைக்கு போகணும் வரணும். அந்த மண் அடிக்கிறது தான் இங்கே இடம். இது வந்து ரோடு, இது பொது வாய்க்கா. இந்த வாய்க்கா தான் நம்ம இடம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ரோடு கொடுத்தாங்களுக்கு விற்றாங்களே இடம், விற்ற இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே ரோடு நாங்கள் சொந்தமாக கொடுத்த ரோடுன்றாங்க. அது இப்படி பிளாட்டு போட்டு கரும்பூரில் அப்படி ரோடு போட்டாங்க. அது இப்படி அவங்களுக்கு ரோடு ஆகும் பாதை. நாங்கள் 3 நாளாக ஸ்டேஷனில் பேசிக்கிறோம் வாங்கன்னு சொன்னாங்க. சரி 3 நாள் நீங்கள் நாங்கள் ரெக்கார்டு போகிற ஸ்டேஷன் கொடுத்துட்டோம். சரி நீங்கள் ரெக்கார்டு கொடுங்க. நான் ரெக்கார்டு இல்லை, நான் அனுபவத்தில் வச்சுருக்கேன். அனுபவத்தை வச்சுன்னா சரி நான் அதுக்கு கொடுங்க. என்னதான் நீங்கள் பேசுங்கன்னா அவங்க என்ன இருக்கிறாங்க, எனக்கு இந்த காசு கொடுங்க, இந்த பாதைக்கு நான் காசு கொடுத்தா தான் நான் வந்து உங்களுக்கு பாதை விடுவேன் அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லை, இதை பூரா விசாரிச்சு பாருங்க. சுற்றி இந்த வீடு போகிற இருக்குது, சுற்றி இவங்க ஃபுல்லாக சொல்லுவாங்க இவங்க இடம் கிடக்குன்னு எல்லாத்தையும் புலங்கடாமல் நிப்பாடி வச்சுக்காங்க. யார் இடம் கொடுத்தாலும் எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்க, அப்போ தான் நான் பாதை அப்படின்னு சொல்லி இதை அராஜகம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பிள்ளை ரெக்கார்டு இருந்தால் காமிங்க. இந்த ரெக்கார்டு இருக்குது, நான் எல்லாமே ரெக்கார்டு எல்லாத்தையும் டேஷனில் போட்டுச்சிட்டேன். என் ரெக்கார்டு இருக்குது, என் பட்டா இருக்குது, எனக்கு பாதை இருக்குது, இது பொது பாதை பொது வாக்கியா, அது இடம். இதுக்குள்ளே போகக்கூடாது, எனக்கு காசு கொடுத்தா தான் நான் விடுவேன், எனக்கு பெரிய ஆளாக தெரியும், நான் இதையும் பார்த்துக்குவேன், நான் சமாளிச்சிருவேன்னு சொல்லி அவர் எங்களை அதாட்டியம் பண்ணிட்டு இப்போ எங்களுக்கு பண்ணி வச்சுக்காரு. இது நீங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். சோழந்த காவல்துறை எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். நீங்கள் நல்லா விசாரிங்க. என் மேலே தப்பு இருந்தால் என் மேலே கேஸை போடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அவங்க மேலே தப்புன்னு கேஸை போடுங்க. அவங்க இடமே இல்லை, பத்திரமே இல்லாத கொஞ்சம் பத்திரம் எப்படி காமிக்கிறது போச்சு. இந்த ரோடை பாருங்கள். 2வது இந்த பாருங்கள், கரும்பு கட்டியிருக்காங்க, டேங்க் கட்டியிருக்காங்க. அவங்க இடத்துல கட்டுவாங்களா? இது பொது பதவி எல்லாம் கட்டிருக்காங்க வச்சுருக்காங்க. வாழை இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு காசு கொடுத்தா தான் கட்ட பஞ்சாயத்து வச்சு நான் யாரையும் வைப்பேன், எனக்கு பெரிய ஆள் தெரியும், ஆளுங்கட்சி எனக்கு பெரிய ஆள் தெரியும், நான் யார் நீங்கள் உங்களை என்ன செய்ய முடியும், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் அதுக்கு மீறி கல்லை ஊண்டுறேன், நீ உடச்சி பாரு அந்த இடத்துல போச்சுன்னு சொல்லி எங்கள் மிரட்டினாங்க. நாங்கள் கல்லை நாட்டி வச்சு நாங்கள் மண் ஓட்ட போகிறோம். ஏன்னா இங்கே இப்போ எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. என்ன அதை எல்லாம் காமிச்சிட்டு வச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்கள் இடம் சொந்த இடம் எங்கள் இது காமிக்கிறேன், எங்கள் பத்திரம் கொண்டு வந்து சொல்லிட்டாங்க ஏற்கனவே.
இது எங்கள் இடம் பாருங்கள். நாங்கள் வந்து அவ்வளோது நாங்கள் வாங்கின எல்லா ரெக்கார்டு எல்லாமே கிட்ட எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் காமிக்கிறோம். சோழவந்தான் காவல்துறை வந்து 2 பேர் தப்பு யாரோ அவங்களுக்கு தண்டனை கேட்டோம், அவ்வளோதான். அவங்க ரெக்கார்டை காமிக்க சொல்லுங்க. என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட பேசி பார்த்தாங்க. காசு கூட எனக்கு 10 லட்சம் கொடுத்தா நான் பாதை விடுவாங்க. என்கிட்ட இல்லை, இங்கே இருக்க எல்லாத்தையுமே அந்த பஞ்சாயத்து பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த இருக்கிற ஒரு 300 ஏக்கர் இருக்குது. 300 ஏக்கர் இருக்குது. நான் 2 அடி போட்டிருக்கேன், நான் 1 அடி போட்டிருக்கேன். அந்த 300 ஏக்கர் எனக்கு நான் சொல்கிற ரேட்டு தான் கொடுக்கணும். அது யாராவது ஏற்றுக்கணுமா? மனச்சாட்சி உள்ளவங்க. அவங்க ஆக்கிற கடை தான் பரவாயில்ல. நான் 2 அடி போட்டிருக்கேன், அந்த 2 அடிக்காக அந்த 300 ஏக்கர் என் பேர் எழுதி தரணும், நான் கேட்குற ரேட்டு தான் நான் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி எங்களை பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பஞ்சாயத்தை ஓடிக்கிருக்கு. இப்போ என்னோட வந்தால் ரோடு வாய்க்கா இடம் இதுக்கு இடப்பட்டு அவங்க இடமே இல்லை. அவங்க இடம் எப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சோழவந்தான் காவல்துறை வந்து எனக்கு நான் தக்க நடவடிக்கை எடுத்து தரணும். குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.